இப்ப பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது? தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வரும். அவருடைய சிலையை கூட வாசல்ல வைக்கக்கூடாது அரசாங்கம் ஏதோ எடுத்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டினது அவருடைய தான். ராஜராஜன் சோழன் கங்கை நீரை 200 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. சிறப்பா இருந்திருப்போம், உழைச்சிருப்போம், நோய் அது இதுன்னு இருக்காது, கெடுதல் இருந்திருக்காது. ஏன்னா அப்ப இருந்த மக்கள்லாம் அப்படிதான் கள்ளங்கபடம் இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. அப்படிதான் வாழ்ந்திருப்போம்னு நினைக்கிறோம். அப்புறம் ராஜராஜன் சோழன் பெரிய கோயில் கட்டினாரு. அதோட ஃபேக்ட் என்னதுன்னா அது இப்படியா தெரியும். மேல இருந்து ரொம்ப ஹைட்டான பில்டிங்ல இருந்து யாராவது பார்த்தா கூட கீழே இருக்கவங்களை பத்தி தெரியாது. அந்த அளவுக்கு இது வச்சு கட்டிருக்காங்க. அது நம்மளோட முன்னோர்கள் இருந்த வழிகாட்டல் முறையில் தான் இருந்திருக்கும். ஒழுக்கங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அவங்க ஒரு சட்ட கோட்பாடோட இருந்ததால அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது? ஒரு மன்னர், அந்த காலத்துல நல்ல ஒரு ஆண்டவர். அதுதான் வேற ஒரு நல்ல ஒரு இது ராஜான்னு சொல்லலாம். ராஜராஜ சோழன் அந்த காலத்துல இருந்தது. அது நம்மளுக்கு ஒரு இது இல்லை, இருந்தாலும் ஒரு வரலாறு, ஒரு இது கதை மாதிரி இருக்கு. இது ராஜராஜ சோழன் ஒரு இது. தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வரும். அவருடைய சிலையை கூட வாசல்ல வைக்கக்கூடாது அரசாங்கம் ஏதோ எடுத்ததா கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் தெரியும். அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம வாழலை, கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான். பழங்காலத்தோட விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரும். அம்மா சின்ன வயசுல படிச்சதை பத்தி எனக்கு ஞாபகம் வரும். ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டினது அவருடைய தான். அதை ஒரே கல்லாலான அந்த கோயிலை தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு ராஜராஜ சோழன் ஆண்ட காலங்கள் அப்படி சொல்லலாம். ராஜராஜன் சோழன் கங்கை நீரை 200 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. அங்க இருக்க எல்லா ராஜாக்களையும் அழிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அதுவும் எப்படி எடுத்துட்டு வந்தாருன்னா, அந்த அழிச்சு எல்லா ராஜாவுக்கும் மண்டையில பானையை வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கு ஒரு குளத்துல ஊத்துனாரு. அதான் அவருக்கு பேர் கங்கை கொண்ட சோழன் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. அப்புறம் ராஜராஜன் சோழன் பெரிய கோயில் கட்டினாரு. அதோட ஃபேக்ட் என்னதுன்னா அது இப்படியா தெரியும். மேல இருந்து ரொம்ப ஹைட்டான பில்டிங்ல இருந்து யாராவது பார்த்தா கூட கீழே இருக்கவங்களை பத்தி தெரியாது. அந்த அளவுக்கு இது வச்சு கட்டிருக்காங்க. அது அவரோட சிவன் ஒன்று கட்டிருக்காரு. அது கீழே இருக்க அடி 247 அடி. அதாச்சும் தமிழோட மொத்த எழுத்துக்களோட அடி தான் அது. ராஜராஜ சோழன் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் டைம்ல எல்லாம் படிச்சிருக்கோம் அவரை பத்தி. கோயிலுங்கெல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழர்கள், ராஜராஜா எல்லாருமே. ஸோ அவங்கள பத்தி அவ்வளோ விவரமா தெரியாது. அந்த காலத்துல அவர் தான் பெரிய மன்னர்கள், அது அவ்வளவுதான் தெரியும். ராஜராஜ சோழன்னா அவர் கட்டின தஞ்சை பெரியார் கோயில், அவர் செஞ்ச சில நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம், கோயில், என்ன சொல்றது, மக்களோட பழகணும், ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லை. மக்கள் நிறைய அதாவது லோன்ன்ற விஷயத்துல நிறைய இஎம்ஐல போயிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நானே இஎம்ஐல தான் மாட்டி நானும் முடிச்சிட்டு இருக்கேன். இப்போ அப்போ இருந்திருந்தேன்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இஎம்ஐல மூழ்கி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் அது மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய கிங் ஒருத்தங்க. அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. இது டேம் கட்டினது, அதுக்கப்புறம் நிறைய மக்களுக்காக நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பற்றி எனக்கு பிடிச்சது ரொம்ப எல்லாருக்கும் நல்லது நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவங்கள பற்றி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப. ஓகே, நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தீங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் என்ன மாதிரிலாம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி இருந்திருப்பாங்க தெரியாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இது செடி கோழி இது நம்ம விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இருக்காதுல்ல. இப்போ தான் எல்லாம் வசதியாக இருக்குது. அந்த காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவர் ஆண்டது. அந்த காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம தெரியாது சொல்ல முடியாதுல்ல. சிறப்பாக இருந்திருப்போம், உழைச்சிருப்போம்,
நோய் அது இதுன்னு இருக்காது, கெடுதல் இருந்திருக்காது. ஏன்னா அப்போ இருந்த மக்கள்லாம் அப்படி தான் கள்ளங்கபடம் இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி தான் வாழ்ந்திருப்போம்னு நினைக்கிறோம். அந்த காலகட்டத்துல இருந்துன்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருந்திருப்பேன். அப்போ வந்து அவர் கூடயே வந்து அவருக்கு என்னென்ன தேவையோ அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க கூடயே இருப்பேன் ஹெல்ப்பா. அது வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இருந்த வழிகாட்டல் முறையில் தான் இருந்திருப்போம். ஒழுக்கங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு சட்ட கோட்பாடோட இருந்ததால அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி. அந்த மாதிரிலாம் பயம் இல்லாத ரோட்டில் நடந்தோம். எந்த ஒரு தப்பு தண்டா நடக்கலை. இப்போ ஒரு நகை போட்டு கூட வெளியே போகல, திருடு ஆகி போகுது. நல்லா டிப்டாப்பாக வரானுங்க, காயத்தில் தள்ளி விட்டு அறுத்து குத்தி எடுத்துன்னு போகிறானுங்க. ஆனால் கட்டி அதிகமாக நடக்குது. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த காலகட்டம்னா நிறைய ஆயுர்வேதிக் மருந்துகள், இப்போலாம் மெடிசின் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மருத்துவமனை அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து எல்லாம் ஆயுர்வேதிக்கு, ஃபேமிலிஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரிலாம் எதுவும் பொல்யூஷன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது, ட்ரக்ஸ் அதிகமாக இருந்திருக்காது. அந்த காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்குலாம் இருந்திருக்காது. ஸோ நான் அப்போ இருந்ததுனால எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். ராஜராஜன், ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் காலத்தில்தான் தமிழ் மொழி அழிக்கப்பட்டது, தமிழ் அடையாளங்கள் பறிபோனது. ஆகையினால் எனக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான பெருமையும் இல்லை. நீங்கள் என்ன ராஜராஜனோ பேசுங்க, ராஜேந்திர சோழன் அதெல்லாம் தமிழ் பேரா நான் கேட்குறேன், நேரடியாகவே கேட்குறேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் தோழர் திருமாவளவன் அப்பாவும் ஒன்றா படித்தவங்க, உயிர் நண்பர்கள். எனக்கும் நல்ல நட்பு அவர்கிட்ட இருக்கு. சமீப காலமாக அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல, பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுங்கிற பெயர் தமிழ் பெயர் இல்லை. நந்தன் நடந்து வந்த பாதை, இவர் பறையர், தீண்டத்தகாதவர்னு சொல்லி அந்த பாதையவே பெரும் பெரும் கல்லை வச்சு அடைச்சி பாதை இல்லாத ஆக்கி விட்டாங்களே. அந்த இடத்துல தான் நீங்கள் 3 முறை இருந்தீங்க. அதை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு நீங்கள் முன்னெடுத்துருக்கலாமே, அல்லது திறக்கிறதுக்கு நீதி வழியாக போராடி இருக்கலாமே. உங்களுக்கு பரிவட்டம் கட்டி ஆரத்தி எடுக்கிறாங்க, மகிழ்ச்சி, எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த தீட்சிதர்கள் போட்ட தங்கச்சங்கிலியை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிங்களே, அவன் சமஸ்கிருதம் பேசுகிறவன் தானே, அவனை அதே எதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? எனக்கு வந்து பெருமைகளை சொல்வதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. என்னுடைய வழிகளை சொல்வதில் தான் எனக்கு பெருமை இருக்கிறது அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். இவர்கள் ஒரு பக்கம் ஆண்ட பரம்பரையை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதுல பெருமை இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாமன்னன் நந்தன் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுகிறாங்க. படைப்பாளியா ரஞ்சித்துடைய வெளிப்பாடும் மாரி செல்வராஜ் வெளிப்பாடும், இந்த 2 படைப்பாளிகளுடைய வெளிப்பாடுங்கிறது அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இதை சொல்லுகிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எவன் அதில் வந்து வலி சுமந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சகட்டு மேனிக்கு சரி, இதை நான் பலமுறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சொன்னதுனாலேயே என் மேலேயும் வந்து ஒரு பெரிய கரையை பூசுகிற அல்லது வந்து பழியை போடுற அல்லது வந்து காயப்படுத்துகிற வேலையெல்லாம் நடந்தது. உதாரணத்துக்கு நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன், என்ன நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய சந்தனக்காடு படைப்பாக இருக்கட்டும், இப்போ எடுத்த படையாண்ட மாவீரா படைப்பாக இருக்கட்டும், உன் பெருமையை நீ எப்படா பேசலான்னு கேட்கறதுல இருக்கிற வன்மம் இருக்குல்ல, வன்முறை இருக்குல்ல, அது வந்து ஒரு குரூரம். அது யாரு பேசினாலும். அப்ப ரஞ்சித் பேசுற குரலும் நீங்க பேசுற குரலும், எவன் இந்த மண்ணுல மொழியின் மீது, கலையின் மீது, கலாச்சாரத்தின் மீது அத்துமீறி அவனை ஏறி நெஞ்சில மிதிச்சுட்டு சொல்லு, நான் ராஜராஜ சோழன் பரம்பரை, ராஜேந்திர சோழன் பரம்பரைன்னு சொல்லு. சரி, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேணாம், என் உரிமையை மீட்க நான் யுத்தம் செஞ்சேன்டா, எவனா இருந்தாலும் அவனை நான் உயிரோட விடமாட்டேன்னு நில்லு. இந்த 2மே இல்லாத சொல்றவனையும் ஏளனமா பேசுறது, சொல்ல மாட்டேன்னு அடிமையாக கிடந்தா இதுக்கு எதுக்கு இந்த பேச்சு, இந்த அரசியல், இவ்வளவு படிப்பு, இவ்வளவு அதிகாரம்?